பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். கார் ஓடினான், வேன் ஓடினான். பரிசுக்குள்ள இப்ப இது ஓடுற மாதிரி சந்தோஷம் எனக்கு இல்ல. வீட்டுல இருந்து முந்தி வெளிக்கிட்டா ஜெர்மனுக்கு போன மாதிரி இருக்கேன், லாச்சப்பலுக்கு வர. இவரை வாங்கினேன், பலி ஈஸியா வந்து சேர்ந்துட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இதுகிட்ட விட ஆக 300 யூரோ தான். அதுவும் தமிழில பார்த்தது சொல்லி இங்க வந்து கேட்டீங்கள் என்றால் 2 நேரத்திலையும் பே பண்ணலாம். இன்றைக்கு பரிசுக்கு திறமான சாமான் என்றால் இவர் தான். விரையுங்கள். ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ துணைவியார் சகிதம் மொரோக்கோ நாட்டுக்கு பயணம் புரிந்துள்ளார். இது 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக அமைந்திருக்கின்றது. ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை மொரோக்கோ நாட்டை சென்றடைந்த பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ துணைவியார் பிரிஜித் மேக்ரோ ஆகியோரை மொரோக்கோ நாட்டினுடைய அரசர் 2வது ஆல்பர்ட், ராணி ஷாரனினி ஆகியோர் வரவேற்றுள்ளனர். இந்த வரவேற்பில் மொரோக்கோ நாட்டின் 3 அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் சபை பெருங்கடல் மாநாடு மொரோக்கோவில் நடைபெறுகின்றது. இதில் மேக்ரோ பங்கெடுத்துக் கொண்ட பின்னர் கனடாவில் நடைபெறும் G7 மாநாட்டுக்கு செல்ல உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிரீன்லாந்துக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் எலிசே அரண்மனை அறிவித்திருக்கின்றது. பிரான்சில் காலநிலை மோசமாகவே உள்ளது. நாட்டில் ஒரு பக்கம் இடி, மின்னல், மழை, வெள்ளம் போன்ற தாக்கங்கள். இதனால் பிரான்சின் 7 மாவட்டங்களுக்கு வானிலை அவதானிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த இடி மின்னல் தாக்கம் ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை நிகழும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பிரான்சின் கிழக்கு, தென்கிழக்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய பெரும் மழை பொழிவும் இருக்கும் என்று எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாவட்டங்களுக்கு விசேடமாக செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் மிகவும் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது. பிரான்சில் ஜூன் மாதத்தின் முதல் வாரம் மழை, இடி முழக்கம், மின்னல் என கழிய 2வது வாரம் கடும் வெப்பத்துடன் திகழும் என பிரான்ஸ் நாட்டின் காலநிலை அவதானிப்பு மையம் மெட்ரோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. ஜூன் 10ஆம் தேதி முதல் பிரான்சின் தென்மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸாக உயர்வடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெப்பம் அதிகரித்த 2 நாட்களில் மீண்டும் வெப்பம் குறைவடையும் எனவும் மெட்ரோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு முன்பாகவே இந்த வார இறுதி நாட்களில் மிதமாக மற்றும் அதிக வெப்பம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது.
சராசரியாக 20 பாகை செல்சியஸ் வெப்பமும் சில பகுதிகளில் அதிகபட்சமாக 33 பாகை செல்சியஸ் வெப்பமும் பதிவாகும். குறிப்பாக தெற்கு பிராந்தியங்களில் மிக கடுமையான வெப்பம் நிலவும் எனவும் நண்பகலின் பின்னர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல் தி பிரான்சுக்குள் அதிகபட்சமாக 16 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்து நோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் டாக்ஸி சாரதிகள் சங்க வேலை நிறுத்த போராட்டம் தொடர்கின்றது. ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்று புதிய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு டாக்ஸி சாரதிகள் சங்கம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. டாக்ஸி சாரதிகள் சங்கம் நோயாளிகள் பயண சேவைக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்றது. பிரான்ஸ் அரசாங்கம் தங்களை கைவிட்டுள்ளதாக FNDT செயலாளர் டொமினிக் புவிசோ குற்றம் சாட்டியுள்ளார். வாடகை வாகன சாரதிகள் சங்கம் பொருளாதார அமைச்சகத்தையும் ஒர்லி சால்துகோல் விமான நிலையங்களையும் முடக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் இந்த முடக்க நிலை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் டாக்ஸி சாரதிகள் சங்கம் தொடர்ச்சியாக வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. அமைச்சுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் எவ்வித முன்னேற்றத்தையும் வழங்காத நிலையில் மீண்டும் போராட்டம் நடாத்தப்படுகின்றது. பாரிஸில் உள்ள யூத தளங்கள் மீது வர்ணம் பூசி சேதம் ஏற்படுத்தியதற்காக 3 சேர்பியர்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். இந்த செயற்பாட்டில் ரஷ்யாவின் ஈடுபாடு உள்ளது என சந்தேகிக்கப்படுகின்றது. பிரான்சில் 3 சேர்பிய தேசியவாதிகள் பாரிஸில் உள்ள பல யூத தளங்கள் சிதைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். இது நீதித்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் மாஸ்கோ இருந்ததாக விசாரணையாளர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவைகளின் தூண்டுதலின் பேரில் இதே போன்ற தாக்குதல்களை பிரான்சில் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு 2 மோல்டோவான்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்களை இந்த வழக்கு நினைவூட்டுகின்றது. பிரான்சின் ஹோலோகாஸ்ட் நினைவிடம், 3 பாரிஸ் சினகோகுகள் மற்றும் ஓர் உணவகம் வார இறுதி இரவில் வர்ணத்தால் சிதைக்கப்பட்டன. இதனை இஸ்ரேல் தூதரகம் ஒருங்கிணைக்கப்பட்ட யூத எதிர்ப்பு தாக்குதல் என்று கண்டித்துள்ளது. பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ யூத சமூகத்தை இலக்காக கொண்ட இந்த கொடூரமான செயல்களால் தான் மிகவும் வெறுப்படைவதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டின் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்
பாரிஸில் நடந்த இந்த ஒண்டரிசத்தால் தான் மிகவும் மனவேதனை அடைவதாகவும் தனது பாட்டனார் இந்த சினகோக்குகளில் ஒன்றில் ரஃபியாக இருந்தார் என்றும் தெரிவித்திருக்கின்றார். பிரான்சில் இனவெறி பொதுவாக குடியேறியவர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிரான பாகுபாட்டுடன் தொடர்புடையதாக உள்ளது என அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவம் தெற்கு பிரான்சில் உள்ள பூஜே ஷோ ஆர்யோன் நகரில் நடந்த சுட்டுக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக பேசப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் இனவெறி பற்றிய புதிய கவலைகளை இது எழுப்பியுள்ளது. பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகப்பெரிய முஸ்லிம் சமூகத்தை கொண்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரு பிரெஞ்சு நாட்டவர் தூனிசிய அயலவரை இனவெறி காரணமாக கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வலதுசாரி தாக்குதல் முதல் முறையாக தீவிரவாதம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பிரான்சில் இனவெறி மற்றும் பாகுபாடு பற்றிய விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது. பிரான்சில் இனப்பாகுபாடு காரணமாக தொடர்ச்சியாக வெளிநாட்டவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு வருகின்றார்கள். பாரிஸ் சர்வதேச போக்குவரத்து நிலையங்களில் சந்தேகத்திற்கு உள்ளாவோர் மீது கடுமையான சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் ஆவணங்கள் அற்றவர்கள் அகப்படுகின்றார்கள். ஆவணங்கள் அற்ற குடியேற்றவாசிகள், அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீது OQTF சட்டம் பாய்கின்றது. அப்பாவிகளான இவர்கள் நாடு கடத்தலுக்கு உள்ளாகின்றார்கள். பாரிஸ் சர்வதேச ரயில் போக்குவரத்து நிலையங்களில் இப்பொழுது சந்தேகத்திற்கு உள்ளாவோர் மீது உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. இஸ்ரேலுக்கான இராணுவ பொருட்களின் ஏற்றுமதியை பிரெஞ்சு துறைமுக தொழிலாளர்கள் தடை செய்துள்ளனர். காசா பகுதியில் தமது இராணுவ உபகரணங்கள் பயன்படுத்தப்படவில்லை என பிரான்ஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் பிரான்ஸ் துறைமுக தொழிலாளர்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு அனுப்பப்படும் சரக்குகளை தடை செய்திருக்கிறார்கள். துறைமுக தொழிலாளர்களின் போராட்டம் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் குண்டுவீச்சு பிரச்சாரத்தை குறைக்க அல்லது நிறுத்துமாறு இஸ்ரேலை வலியுறுத்துவதற்கான ஐரோப்பிய அரசாங்கங்களுக்கு அதிகரித்து வரும் அழுத்தத்தை எடுத்துக்காட்டுகின்றது. பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் துறைமுகங்களில் இருந்து இராணுவ உபகரணங்கள் அனுப்பப்படுவது காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளால் பயன்படுத்தப்படாது என்று கூறினார். இது தொடர்பாக ஏர்த்தியல் வானொலி நிலையத்திற்கு பரோ அளித்த பேட்டியில், காசாவில் பயன்படுத்தப்படும் இராணுவ பொருட்களை தாங்கள் வழங்குவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு இராணுவ உபகரணங்களை விற்பனை செய்வது தொடர்பான பிரெஞ்சு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை பரோ மீண்டும் தெரிவித்துள்ளார். மாசை நகரத்திற்கு அருகிலுள்ள கல்ஃப் துபோ பகுதியில் இருக்கும் துறைமுக தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் CGT பிரெஞ்சு தொழிற்சங்கத்தின் உள்ளூர் கிளை பிரெஞ்சு நிறுவனமான யூரோலிங்க் நிறுவனத்தில் இருந்து இஸ்ரேலின்
ஹெய்ஃபா நகரத்திற்கு அனுப்பப்படுவதற்காக இருந்த உபகரணங்களின் கொள்கலனை ஏற்ற மறுத்ததாக தெரிவித்திருக்கின்றது. மேலும் இஸ்ரேல் பலஸ்தீனிய பகுதியில் உணவு, நீர் மற்றும் மருத்துவம் ஆகியவற்றை பொதுமக்கள் பெறுவதை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டை விரைவில் அங்கீகரிக்கும் எதிர்பார்ப்புகளை குளிர்வித்துள்ளது. பிரான்ஸ் வெளிநாட்டு அமைச்சர் ஜான் நோயல் பரோ பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதற்கான பிரான்சின் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அத்தகைய அங்கீகரிப்பு சின்னதானதே என அது வேறில்லை என்ற எச்சரிக்கையையும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் சவுதி அரேபியாவுடன் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீன மோதலுக்கு 2 நாடு தீர்வு குறித்த ஐக்கிய நாடுகள் மாநாட்டை நியூயார்க்கில் இம்மாதம் நடத்த உள்ளது. இந்த மாநாட்டின் பொழுது பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தன. பிரான்ஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினராக இருப்பதால் சின்னதான அங்கீகரிப்பை செய்வதற்கு பதிலாக ஒரு பொறுப்பான முடிவை எடுக்க விரும்புவதாக அமைச்சர் பரோ தெரிவித்துள்ளார். மேலும் பிரான்ஸ் தனியாக பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்காது என்றும், பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதுடன் இஸ்ரேலை அங்கீகரிக்கும் பலஸ்தீன நாட்டின் அரபு நாட்டு கூட்டாளிகளின் ஆதரவையும் பிரான்ஸ் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் சில நாடுகள் பலஸ்தீன நாட்டை அங்கீகரித்துள்ளன. ஆனால் ஜெர்மனி போன்ற நாடுகள் இப்பொழுது அங்கீகரிப்பது தவறான சமிஞ்ஞையை அனுப்பும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளன. பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதில் பிரிட்டனுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றது. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ நியூயார்க்கில் நடைபெறும் மாநாடு பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதற்கான படிகளை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பை தெரிவித்திருந்தார். மேலும் பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பது மற்றைய அரசாங்கங்களையும் அப்படி செய்ய தூண்டும் என்றும், இஸ்ரேலை அங்கீகரிக்காத நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கூறினார். இதற்கிடையில் அமைச்சர் பரோ காசா பகுதியை ஆளும் பலஸ்தீன போராளி குழு ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவதற்கான சிக்கலை தீர்ப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். 2023 அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் 1218 பேர் கொல்லப்பட்டார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள். வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.